பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நீங்க உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனுக்கு தேவன் சிங்காசனத்தில் இடம் கொடுப்பார். நம்ம வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்தார். இந்த பூமியில மனிதனாக பிறந்து அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நீங்க ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கிறவனுக்கு தான் தேவன் சிங்காசனத்தில் இடம் கொடுப்பார். கண்டிப்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஒரு 3 காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் ஜெயித்தார். சோதனைக்காரன் வந்து சோதிக்கும் போது இயேசு கிறிஸ்து 3 காரியங்களில் ஜெயம் எடுத்தார். 1 கண்களின் இச்சை, 2வதாக மாம்சத்தின் இச்சை, 3வதாக ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டும். வேதாகமத்தில் பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை ஜெயித்த ஒரு 3 நபர்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக கண்களின் இச்சை. கண்களின் இச்சையை ஜெயித்தது யார்? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசேப்பு கண்களின் இச்சையை ஜெயிக்கிறார். போத்திபாருடைய மனைவி பாவம் செய்யும்படி யோசேப்பை அழைத்த போது யோசேப்பு அந்த இடத்தில் ஜெயிக்கிறார். அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறார். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த இடத்தில் யோசேப்பு பாவம் செய்யும்படி அவள் அழைத்த போது அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். கண்களின் இச்சையை அவர் ஜெயிக்கிறார். அப்படி அவர் ஜெயித்தபடியினாலே அவருக்கு சிங்காசனம் கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நீங்களும் உங்க கண்களின் இச்சையை ஜெயிக்க வேண்டும். நீங்க ஜெயித்தால் உங்களுக்கு சிங்காசனம் கிடைக்கும். அடுத்ததாக மாம்சத்தின் இச்சையை ஜெயித்தது யார்? தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கிறார். ராஜாவுடைய போஜனத்தினாலே அவர் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பாதுகாத்து கொண்டார். இந்த நாட்களில் ஒரு தேவனுடைய பிள்ளை பெருந்திண்டிக்காரனாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எத்தனையோ போஜனங்கள் இருக்கிறது, எத்தனையோ சாப்பாடு இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும். தானியேலை போல நீங்களும் தீட்டுப்படாதபடிக்கு, இந்த உலக போஜனத்தால உங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்க ஜெயிக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கணும். போஜனம் மாம்சத்துடைய இச்சை. அத ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்கும் போது சிங்காசனம் கிடைக்கும். தானியேலும் ஆளுகை செய்தார். அடுத்ததாக ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தது யார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மோசே ஜெயித்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை அவர் வெறுத்தார். ஜீவனத்திற்குரிய பெருமையை வெறுத்தார். அந்த பெரிய பதவியை அவர் வெறுத்தார். ஆனபடியினால் மோசே தேவனுடைய ஜனங்களை ஆளுகை செய்தார். அதுபோல இந்த நாட்கள்ல நீங்க இந்த 3 காரியங்களையும் ஜெயிக்கும் போது தேவனுடைய சிங்காசனத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 10:23 இந்த வசனத்துல பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாய் இராது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இவை எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் அவை எல்லாம் உங்களுக்கு தகுதியா இருக்காது. நீங்க அதை ஜெயிக்கணும். நீங்க அதை ஜெயிக்கும் போது அந்த பரலோகத்துல அந்த சிங்காசனத்தில் தேவன் உங்களுக்கு இடம் கொடுப்பார். ஆனபடியினால் இந்த 3 காரியங்களையும் நீங்கள் ஜெயித்து அந்த பரலோகத்திற்கு, அந்த சிங்காசனத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.